குரிய PKP சாமி மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, PKP ருக்மணி அம்மாள் CBSE பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, NSS திட்ட அலுவலர் பெருமக்களே, இவ்வூரை சார்ந்த முக்கியஸ்தர்களே, இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாமிற்கு வருகை தந்திருக்கின்ற PKP சாமி பள்ளியை சார்ந்த அனைத்து ஆசிரியர் சான்றோர்களே, NSS திட்ட மாணவர்களே, ஸ்கவுட், NCC உள்ளிட்ட அனைத்து மாணவர்களே, இவ்வூரை சார்ந்த பொதுமக்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். NSS அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டுங்களா. நானும் ஒரு NSS மாணவன், படிக்கும்போது NSS மாணவன், கல்லூரியில் படிக்கும்போது NSS மாணவன். கல்லூரியில் நாங்கள் செய்த செயல்கள்லாம் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. கொல்லிமலையில் 10 நாள் கேம்ப் போட்டிருந்தோம். அந்த கொல்லிமலையில் மலைவாழ் பகுதி மக்களுக்கு ஒத்தையடி பாதையாக இருந்த சாலையை 15 அடி அகலமுள்ள சாலையை ஒரு கல்லெல்லாம் பரப்பி ஒரு நுரம்பெல்லாம் போட்டு, மண்ணு போட்டால் இதாகிடுன்னு சொல்லி நுரம்பெல்லாம் போட்டு நெருக்கி நல்லா பண்ணி கொடுத்தோம். அது இன்னுமே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பணியை என்னால் மறக்க முடியாது. நாங்கள் 5 கிலோமீட்டர் சாலையை, அந்த மாடெல்லாம் போக சிரமப்பட்ட ஒரு சாலையை, உங்களுக்கு தெரியும் கொடிவழி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடிவழிங்கிறது ஒத்தையடி பாதை, ஆனால் அகலமாக இருக்கும், புதர் இருக்கும், அதில் பாம்பு இருந்தாலும் தெரியாது. அது சாலையை நாங்கள் மாற்றினோம். அது பிறகு எனக்கு ரொம்ப இந்த NSSனாவே ரொம்ப பிடிக்கும். நானும் எங்கள் ஊரை சார்ந்த எங்கள் ஊரில் இது மாதிரி கேம்ப் போட்டிருந்தோம். அப்போ எங்கள் ஊரில் ஒரு இது இருக்கும், இடுகாடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடுகாடு ஃபுல்லாக புதராக இருக்கும். போகிற சடலமெல்லாம் முன்கூட்டியே எங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் போஸ்ட்டு வந்துடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த NSS மாணவர்கள்லாம் ஒரு 5 ஸ்கூலில் சேர்த்தணும். எங்கள் ஊரில் கேம்ப் போட்டோம். அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சோம். டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது டெய்லி காலையில் 2 மணி நேரம் அதுக்காக மட்டும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணியை செஞ்சோம். வெயில் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு JCBலாம் வச்சு பசங்கள் உதவி வச்சு அந்த சுடுகாட்டை ஃபுல்லாக திருத்தணும். ஒரு குறைஞ்சது 2 ஏக்கரா இருக்கும் மேலே. அப்படியே ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கேட்டுங்களா. அதே மாதிரி கண் சிகிச்சை முகாம், மருத்துவ முகாம், என்னென்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் செஞ்சோம். அந்த வகையில் இந்த NSS அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது இந்த கேம்பில் கலந்துக்கணும்னு நினச்சேன். எனக்கு அழைப்பு வந்தது அந்த ஸ்கூல் தான். என்ன ஸ்கூலு? ஆனால் அழைப்பு இல்லாமல் நான் எல்லாம் ஒரு 4 ஸ்கூல் பார்க்கணும்னு நினச்சேன். நான் சாருக்கு ஃபோன் பண்ணி, DLO சார் ஃபோன் பண்ணேன். சரி, அங்கே பசங்க சாப்பிடலை, அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்துடலான்னு வந்தேன். நான் உடனே பேரனையும் பார்த்துட்டேன். இடையில நீங்கள் சேர்றதுக்குள்ளே மொடக்குறிச்சி கேர்ள்ஸில் பேசிடலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு அங்கேயும் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் வந்தேன். நீங்கள் சேர்றதுக்குள்ள செஞ்சுருவேன்ட்டு அங்கே ஒரு பேசிட்டு, இது 3வது பள்ளியாக நான் இப்போ வந்திருக்கேன். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த நேரத்தில் நீங்கள் நமக்காக இல்லை பிறருக்காக NSS தெரியும். நாம் மற்றவருக்காக உழைத்தால் நமக்காக பிறர் உழைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரம். எனக்கு நான் நம்பினேன். நான் எப்பயுமே அடுத்தவர்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டே இருப்பேன், ரைட்டா. அதனால தானே எனக்கு எல்லா அமைப்பும் தானே எனக்கு தேடி வரும். ஆகையால் தான் இது நம்புகிறேன். கடவுள் நம்புங்க, நீ பிறருக்காக உழைத்தால் உனக்காக கடவுள் ஒன்று கொடுப்பார் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஆகையால் இதை சிறப்பாக செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். ஜென்ரலாகவும் நான் பேசிக்கிறேன். முதல்ல மாணவர்களுக்காக நான் சொல்கிறேன். அன்பிற்கினிய மாணவர்களே, மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மாவை எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சுக்கிறாங்க, சரியா. உங்களுக்கு உலகை அறிமுகப்படுத்தவங்க அவங்க தான். ஆகையால அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் மறந்துடாதீங்க கண்ணு. என்னை போல அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியுது உண்மையான ஒரு உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னா அது அம்மா அப்பா மட்டும்தான் கண்ணு, வேற யாரும் இல்லை. நான் இல்லாத போது நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லாத அனாதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மா இருக்கும்போது போவோம் வீட்டுக்கு, பார்ப்போம், அவங்க அறிவுரைகளை கேட்போம். இன்னைக்கு யாருமே இல்லையே அப்படின்னு உறவுகள் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் எழுதி வச்சுக்கோ, எவ்வளவு பெரிய வேலைக்கு போனாலும் எங்க இருந்தாலும் சரி அப்பா அம்மா கூட கூட்டிட்டு போயிடுக்கண்ணு. அதனால இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி வச்சுக்கோ. அடுத்தது, தெய்வத்துக்கு முன்னாடிக்கிற குரு ஆசிரியர்கள் தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறாங்க. உலகத்துல பாருங்க, எப்படி பாருங்க, மாதா பிதா குரு. அந்த குரு எல்லாம் அவங்களை ஏற்றி விடுகின்ற ஏணிப்படிகள். ஏணிப்படிகள் இருக்கும்போது ஏறிட்டாங்க தாங்கண்ணு. ஏணிப்படி இல்லாத போது நினைச்சுனா ஏற முடியாது. ஆகிய படிக்கும் காலத்துல தான் அந்த ஏணிப்படிகள் இருக்கும். அந்த படிக்கும் காலத்தில் இருக்கின்ற ஏணிப்படிகளை நம்பி ஏறி வந்துரு, இல்லைன்னா வாழ்க்கை கஷ்டமாகும். ஆகையில இந்த குருவை மறக்காதீங்க.
எனக்கு 1ஆம் வகுப்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இன்னைக்கும் டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறாரு. டெய்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் அனுப்புறாரு. ஏன்னா அந்த ஆசிரியருக்கு பிடித்த மாணவனாக நான் இருந்ததால. ரைட்டா? ஆகையால ஆசிரியர் பிடித்த மாணவர்களாக லைஃப் லாங் சாகிற வரைக்கும் நீ இருக்கணும்னா நீ ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வர. ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஒழுக்கங்கிறது உயிரை விட மேலானது கண்ணு. ஒழுக்கம் போச்சுன்னா சேர்ந்து உயிர் போச்சுன்னு நினைச்சுக்கோ. என்னுடைய வார்த்தை தான். நான்லாம் இங்க நிக்கிறேன்னு சொன்னா அது ஒழுக்கத்தால் மட்டும்தான் கண்ணு. ஒழுக்கத்தால் மட்டும். என்னுடைய கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து டேய் வாடா சினிமா போகலாம், வாடா அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தவறான பழக்கங்கள் என்னென்ன இருக்குல்ல அங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அங்கே நான் போகாம நான் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மரத்தடியிலையும் லைப்ரரியிலையும் படிச்சதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அவர்கள்லாம் என்னென்ன அனுபவிக்கணுமோ அந்த 3 வருஷம் அனுபவிச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அரியர் வச்சாங்க, பாஸ் பண்ண முடியல. இன்னைக்கு பால் வியாபாரம் கூலி வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒழுக்கங்கிறது உயிரோட மேலானதுங்கிறது இப்ப தெரியுதுங்களா? ஆகிய ஒழுக்கத்தை உயிரா மதிங்க இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது படிப்பு. படிப்புங்கிறது அன்றன்று நடந்துகின்ற பாடல் அன்னன்னைக்கு படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாரங்கள் இருக்காது. ஒரு இவ்வளவு நீள விறக்கொட்டிய ஒரு 10 விறகு கட்டிய உன்னால தூக்க முடியும், அப்படித்தானே? ஒரு 10 விறகு கட்டிய ஒரு கட்டா கட்டி தூக்கலாம்ல, தூக்க முடியும். 200 நாள் சேர்த்துங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி 10 விறகா டெய்லி கொண்டு போய் சேர்த்துங்க. ஒரு பெரிய மலை போல இருக்குமா? அந்த மலை போல இருக்கிற விறகு தூக்க முடியுமா? தூக்க முடியாது. 200 நாள் சேர்த்துன விறகு கட்டி ஒரே நாள் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஆகையால் தான் அதே போலதான் படிப்பு. நீ அன்னன்னைக்கு படிக்கிற படிப்பு மூளையில பதிவாயிடும். 200 நாள் படிச்ச படிப்பு அப்படியே நிற்கும். தேர்வு சமயத்தில் படிக்கலனாலும் கொஸ்டின் கேட்டால் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆகையால் படிப்பை ஒட்டுறாது கண்ணு. படிப்பு தான் மட்டும், படிப்பால் மட்டும்தான் நாங்களாம் உயர்ந்திருக்கிறோம். இப்பெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களாம் படிப்பால் உயர்ந்தவர்கள். ஆகையால படிப்பை ஒட்டுறாது. அடுத்தது அந்த இது சொல்ல வந்தேன், உங்க இருக்கிறதுக்கு யார் காரணம்? உங்க அப்பா அம்மா தானே. அப்பா அம்மா இருந்தாலும் தான் நீ தனியார் பண்ணிட்டீங்க. அவங்க சம்பாதிக்கிறதால படிக்கிற. நீ இவ்வளவு பெரிய பள்ளியில படிக்கிற அப்படின்னா உன்னுடைய குழந்தை எங்க படிக்கணும்? இதை விட பெரிய பள்ளியில படிக்கணும்னு ஆகணுமா? நான் அரசு பள்ளி மாணவர்கள் சொல்லுவேன், கண்ணு நாம் ஏழையாக பிறந்தது நம் தவறல கண்ணு. நம் குழந்தை ஏழையாக இருந்தால் நம் தவறு. எழுதி வச்சுக்கோ அந்த வார்த்தைன்னு சொல்லுவேன். எழுதி இந்த வாரம் நீங்க கூட எழுதி வச்சுக்கோ. நான் இந்த பள்ளியில் படிக்கிறேன், என் குழந்தை இதை விட மேலான ஒரு பள்ளியில படிக்க வைக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது ஒரு இந்த வயசு ஓரிட்டில் வார விளையாட்டு, ஈரிட்டில் பயிலா கல்வி, மூவிட்டில் நடவா திருமணம், 4 பேரா பிள்ளை, 5 சேர்க்கா செல்வம், 6 வாரா புகழ், 7 சுற்றா உலகம், 8 கிட்டா மரணம், இவை இல்லையேல் வாழ்க்கை பயனில்லை என்று சொன்னாங்க அந்த இடத்துல இதிகாசத்துல. நீ எந்த இடத்துல இருக்கிற? 8 நான் சொல்ல மாட்டேன். 8 64 வயசு இல்ல, 12 96 வயசு நம்ம வாழ்றோம், 100 வயசு வாழ்றோம். அதை விட்டு 2 16 இருக்கிற இந்த 2 16 வயசுல நீ படிப்பு வரலன்னா வாழ்க்கை பயனில்லை கண்ண. ஆகையால இந்த படிப்பை பிடிச்சுக்கோ. சரியா? நண்பர்களை, நல்ல நண்பன் ஒரே நண்பன் இருந்தா கூட போதுங்கண்ண. கெட்ட நண்பர்கள் 10 நண்பர்கள் இருப்பதை காட்டிலும் ஒரே ஒரு நண்பன் நல்ல நண்பன் இருந்தா போதும், அவனை வச்சு நீங்க மேல வந்துடலாம். ஆகையால இந்த படிப்பை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஒரு அருமையான ஒரு நேரத்துல, அருமையான காலை வேளையில ஒரு போதைப்பொருள் விழிப்புணர்வு கொடுத்துருக்குறீங்க. நீங்க போதைப்பொருள் விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா நீ அதுக்கு சமமாக நடக்கணும். போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னா இந்த தலைமுறை மாறணும். போன தலைமுறை விட்டுருங்க, எப்படியோ போயிட்டு போகுது. இந்த தலைமுறையில் இருக்கின்ற நாம முடிந்தவரை ஒரு 10 பேர்த்த திருத்துவோம். திருத்துவீங்களா? நீ திருந்தணும். நாம தயவு செஞ்சு அது போன்ற பழக்கங்களுக்கு அடிபணியாம நீங்க நீங்க 10 பேர்த்த திருத்தினீங்கன்னா தமிழகத்தை மாத்திடலாம். பெரிய இது இல்லை, நம்மளாம் பெரிய சக்தியாக நாம் இருப்போம். ஆகிய போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கி இந்த மாணவ பருவத்துல என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. அப்புறம் இன்ஃபாக்சுவேஷன்ஸ் இந்த வயசுல வர்றதுக்குன்னு அதை நீ கட்டுப்படுத்திட்டு வச்சுங்களேன். இந்த வயசுல உன்னை கட்டுப்படுத்திட்டுன்னா கல்லூரி பருவம் வரைக்கும் நீ கட்டுப்படுத்திட்டு கண்ட்ரோலா இருந்தேன்னா வாழ்க்கையை யாரும் மாற்ற முடியாது. இன்னொன்னு சொல்லுவேன், இந்த சிற்பிகள் சிலைகள் சொல்லுவேன், எந்தெந்த கற்கள் எல்லாம் சிற்பி செதுக்கும் போது பொறுத்து கொண்டதோ அவையெல்லாம் இப்பொழுது கோவில்ல மூலஸ்தானத்துல சிலையாக இருக்கிறது. எந்த கற்கள் எல்லாம் பொறுத்து கொள்ளவில்லையோ அதெல்லாம் வாசப்படியில கல்லாக இருக்கிறது. நீ சிலையாக இருக்கணுமா கல்லாக இருக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்க. இப்ப நீங்கெல்லாம் ஒரு களிமண் போல. இந்த ஈரக்களிமண் இந்த குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்கிட்டா கடைசி வரைக்கும் யாரும் மாற்ற முடியாது. இந்த வயசுல டீச்சர்ஸ் கொடுக்கின்ற அந்த இலகுவாக அவங்க சிற்பிகள்
ஈரக்களிமண்ணை இது பிசைஞ்சு ஒரு சிலையா ஆக்குற அளவுக்கு நீங்க வளைஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நீ அழகான சிலையா வர முடியும். இல்ல வளைஞ்சு கொடுக்காம வெவ்வேறு முறையில போனீங்கன்னா அது வேற மாதிரி அழகற்ற உருவம் மாறிடும். ஆகையால இந்த ஈரக்களிமண்ணாக இருந்து நீங்க இந்த குழந்தை நீங்க சிற்பிக்கு உதவி செய்யுமாறு உங்களோட கேட்டுக்கிறேன். ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த ஈரக்களிமண்ணுங்க தான் சொல்லுவேன். ஈரக்களிமண் உங்கள் முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. இதை அழகான ஒரு சிலையா மாத்துறது, அது ஒரு கல்லை நீங்க செதுக்கிற இடத்துல இருக்கிறீங்க, ஒரு அழகான சிற்பிகளாக இருக்கிறீங்க. இந்த குழந்தைகள், இந்த கல்லாக இருக்கின்ற இந்த குழந்தைகளை அழகான சிற்பமா மாற்றுறதுல உங்கள் கையில் இருக்குது. ஆகையால நமக்கு என்ன, நம்ம ஏதோ பணம் கொடுத்தாங்க, சம்பளம் கொடுத்தாங்க, நம்ம பாடம் நடத்தணுமா போனோமான்னு இருக்க வேண்டாம். வகுப்பறையில 5 நிமிடமாவது நீதி போதனையை போதிக்கும் முறை உங்கள் அன்போட நான் கேட்டுக்கிறேன். இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. பசங்கள்லாம் மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடம் கொடுக்கணும் வேணாம்னா, இந்த தலைமுறையை மாற்றணும்னா ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது. வருங்கால சந்ததிகள் ஒரு நல்ல தலைமுறையாக மாற்றுவதற்கு நீங்கள்லாம், ஏன்னா அனைத்து ஆசிரியர் ஒன்று கூட இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எதுக்கும் உங்களை நான் சொல்லிட்டு, நீங்கள்லாம் இந்த குழந்தைகளை சிற்பிகளாக இருந்து அழகான சிலையாக மாற்றுமாறு கேட்டுக்கொண்டு, அன்பிற்கனே பெற்றோர்களே நிறைய இருக்கிறீங்க, தயவு செய்து உங்கள் கஷ்டத்தை சொல்லி வளங்க. செல்போனை கொடுக்காதீங்க, பணத்தை கொடுக்காதீங்க. ஆனா உங்கள் கண்காணிப்புல கவனிங்க. குழந்தைகள் பார்த்துக்கோங்க. பட்டம் பறக்க விடலாம், உயர எவ்வளவு வேணாலும் போகட்டும், வேணான்னு சொல்லல. ஆனா அந்த நூல் உங்க கையில இருக்கணும். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்க கையில தான் அந்த நூல் இருக்கணும். இல்லைன்னா அந்த நூல் இல்லைன்னு வச்சுங்களேன், உயர பிறந்த பட்டம் எங்கேயாவது ஒரு முள்ளுல வேலையில மாட்டிக்கிட்டு சிக்கலாகி போயிடும். ஆகையால சொல்றேன், பெற்றோர்களே உயர பறக்க விடுங்கள் பட்டம் போல உங்கள் குழந்தைகளை. ஆனால் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தை கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.